அத்தனை உறவுகளுக்கு வணக்கம். அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்தியாவினுடைய ராப் பாடகர் வேடன் அவர்களையும் அதே போல எங்களுடைய இலங்கையினுடைய ராப் பாடகர் வாகீசன் இருவர்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழர்கள் ஒரே மாதிரி பார்க்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் சமூக ஊடகங்களில் பேசப்பட்டது. அதாவது ராப் பாடகர் வேடன் அவர்களை தூக்கி கொண்டாடுகின்ற இன்றைய காலத்தில் எங்களுடைய சமுதாயம், அதாவது இலங்கை தமிழர்கள் இலங்கையினுடைய ராப் பாடகராக இருக்கிற வாகீசன் அவர்களை கொண்டாடவில்லை, அல்ல அவரை தூக்கி வச்சு கொண்டாடவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் சமூக ஊடகங்களில் அண்மை காலங்களாக ஒரு பேசப்பட்ட பொருளாக அல்ல பேசப்படுகிற பொருளாக இருக்கிறது. சரி, இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். முடிஞ்சவரை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு வீடியோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். புதிதாக வருவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க. ராப் பாடகர் வேடன் இவர்களை பற்றி அண்மை காலங்களாக நீங்கள் முகநூல்லையோ அல்லது யூடியூப்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது டிக்டாக் தளங்கள்லையோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராப் பாடகர் வேடன் அவர்களுடைய வீடியோக்கள் அவ்வளவு வீடியோக்கள் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அவருடைய கணக்க பாடல்கள் இல்லாவிட்டாலும் ஒரு சில பாடல்களே எல்லா வீடியோக்களும் நிறைய வீடியோக்களாக காணப்படுறது. அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் ராப் பாடகர் சம்பந்தமாக எங்களுடைய தமிழ் பேசுகின்ற இந்திய அரசியல்வாதிகளாக இருக்கிற திருமாவளவனாக இருக்கலாம் அல்லது சீமானா இருக்கலாம், எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ராப் பாடகர் வேடன் அவர்களுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதில் மட்டும் இல்லாமல் கேரள மாநிலத்தில் ராப் பாடகர் வேடனுக்கு அங்கிருக்கின்ற அரசாங்கம் அவ்வளவு ஆதரவை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கிருக்கின்ற நடிகர்களாக இருக்கலாம், மக்கள், கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தர தட்டு மக்கள், அது பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு ஆதரவை வேடன் அவர்களுக்கு கொடுக்குற விஷயம் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரைப்படங்களையும் வேடன் பாடி இருக்கிறாரு. தமிழ் திரைப்படங்களை பாடுவது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களினுடைய ஒடுக்குமுறைகள் சம்பந்தமான விஷயங்களும் பாடல்களாக பாடப்பட்டிருக்கிறது. அதே போல ஊடகங்கள், தமிழ் ஊடகங்களும் வேடன் அவர்களை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பேட்டி எடுப்பதிலிருந்து அவருக்கான ஆதரவை கொடுப்பதில்லாமல் அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பேராதரவை வேடன் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும் வேடனுக்கு எதிராக பேசுகின்ற விஷயங்களும் அண்மை காலங்களில் காணக்கூடியது. அதாவது இந்த மஞ்சள் காவியினர், அதாவது இந்து மதத்தினை பின்பற்றுகின்றவர்கள், அவர்கள் பார்த்தீங்கன்னா வேடனுக்கு எதிராக பேசுகின்ற விஷயம். அது மட்டும் இல்லாமல் வேடன் இந்திய அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார் அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாகவும் நிறைய விஷயங்கள் வேடனுக்கு எதிர்ப்பாகவும் பேசப்படுகிறது. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்ப்பு கூடினாலும் வேடன் அவர்கள் தமிழக பகுதிக்கு வர வேண்டும், தமிழக பகுதிகளில் வந்தார்ன்னு சொன்னால் நிச்சயமாக அவருக்கான ஆதரவு தமிழக பகுதிகளில் கூடும் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட வேடன் அவர்கள் எங்களுடைய யாழ்ப்பாண பகுதிக்கு அவருடைய தாயினுடைய சொந்த ஊருக்கு வருவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுறது. இது நடக்கின்ற பொழுது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உண்மையில வேடன் யாழ்ப்பாணம் வருகிறாரா இல்லையா அப்படின்ற விஷயங்கள். ஆனால் இதில் எங்களுடைய ஈழ தமிழர்கள் அல்லது எங்களுடைய இலங்கை தமிழர்களும் பார்த்தீங்கன்னா வேடனுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு ஆதரவு கொடுக்கிறார்கள். அவருடைய பகிர்வுகள், அவருடைய விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றிய தனிப்பட்ட விஷயங்கள், அதாவது அவருடைய சினிமா வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கை, இப்படியான விஷயங்களும் சமூக ஊடகங்களில் அளவுக்கு அதிகமாக பரப்பப்படுவதை நாங்கள் காணக்கூடியது. குறிப்பாக எங்களுடைய இலங்கை ஊடகங்களிலேயே நிறைய ஊடகங்களில் இந்த விடயங்கள் அளவுக்கு அதிகமாக பரப்பப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் இலங்கையினுடைய ராப் பாடகராக இருக்கிற வாகீசன் அவர்களை யாருமே கொண்டாடவில்லை. அவருக்கான அங்கீகாரத்தை எங்களுடைய இலங்கை மக்களும் புலம்பெயர் தேச மக்களும் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை பிரயோகம் அல்லது அதை பற்றிய ஒரு விஷயங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது. ஒரு சில சமூக போராளிகள் இது சம்பந்தமாக பேசியிருந்தார்கள். இதற்கான காரணங்கள் என்ன, உண்மையில குறிப்பிட்ட வாகீசன் அவர்களுக்கு எங்களுடைய ஈழ தமிழர்கள் ஆதரவு கொடுக்கவில்லையா அப்படின்றது என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். என்ன காரணம்னு சொன்னால் எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, அநேகமான மேடை நிகழ்ச்சிகளில் அளவுக்கு அதிகமாக ராப் பாடகர் வாகீசன் அவர்களை அழைத்து அவருக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற தமிழர்கள் ராப் பாடகர் வாகீசன் அவர்களை புலம்பெயர் தேசங்களுக்கு கூப்பிட்டாங்க. குறிப்பாக லண்டன், அதே மாதிரி பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிஸ், அதே மாதிரி ஆஸ்திரேலியா போயிருந்தார், கனடா போயிருந்தார். இப்படியாக தமிழர்கள்
எங்கெங்கே வாழ்கிறார்களோ அங்கங்கே எல்லாமே வந்து ராப்பாடகர் வாகீசன் அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை கூப்பிட்டு கௌரவித்து அவர்களுக்கான மரியாதையையும் வந்து ஈழத்தமிழர்கள் செய்திருந்த விஷயம் வந்து காணக்கூடிய இருந்தது. ஆனால் இந்த வேடன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்காக அல்லது அடித்தட்டு மக்களுக்காக பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார். அவர் அரசாங்கத்தை எதிர்த்து அரசை எதிர்த்து அல்லது வந்து ஒரு கீழ்த்தட்ட மக்களை வந்து மேலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குரலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி வாகீசன் அவர்களும் வந்து ஒரு சில பாடல்கள் பாடியிருந்தாலும் அநேக மற்ற பாடல்கள் எல்லாமே காதல் பாடல்கள் அல்லது வந்து அப்படியான பாடல்களாக இருக்கிறது. ஒரு ஒன்றா ரெண்டு பாடல்கள் வந்து ராப்பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான விழிப்புணர்வுக்கான பாடல்களும் பக்தி பாடல்களும் பாடப்பட்டிருக்கிறது. தலைவருக்கான பாடலும் ஒன்றோ ரெண்டு பாடப்பட்டிருக்கிறது. இப்படியாக வாகீசனுடைய பாடல்களும் வந்து ஒரு சில பாடல்கள் இருந்தாலும் மக்களுடைய மத்தியில் வந்து வாகீசன் அவர்களுடைய பாடல்கள் ஒரு சில பாடல்களை தவிர ஏனைய பாடல்கள் வந்து மக்களுடைய பிரபல்யம் ஆகவில்லையா அல்லது வந்து அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இருந்து ஒளிபரப்புகின்ற ஒரு வலையொலி ஊடகமாக இருக்கிற பிஹைண்ட் வுட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகீசன் அவர்களை கூப்பிட்டு அவருக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து அங்கே வாய்ஸனை வந்து மேடையில் பாட விட்டது மட்டுமில்லாமல் பெரிய ஒரு கரகோஷங்கள் வந்து அங்கே கொடுக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட இலங்கை யாழ்ப்பாணத்தினை சேர்ந்த வாகீசன் ராப்பாடகர் வாகீசன் அவர்கள் வந்து இப்பொழுது சினிமா படத்தில் வந்து நடிக்கிறார். இவரோடு சேர்ந்து ஜனனி அவர்களும் நடிக்கிறார். நிச்சயமாக இந்த திரைப்படம் பெறுகின்ற பொழுது குறிப்பிட்ட ராப்பாடருக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இலங்கை தமிழராக இருக்கலாம் அல்லது இலங்கையில் இருக்கின்ற இலங்கை தமிழர்களாக இருக்கலாம் அவ்வளவு ஆதரவை கொடுப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போல அண்மையில் வந்து பாடகர் வாகீசன் அவர்கள் வந்து இந்தியா சென்று விஜய் ஆண்டனி அவர்களுடைய படத்தில் பாடியிருக்கிறாரா அல்லது அவரோடு சேர்ந்திருக்கிறார். அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு பாடகரோடு சேர்ந்து பாடல்கள் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் வந்து இந்த பாடல்கள் எல்லாமே வந்து வெளியில் வருகின்ற பொழுது நிச்சயமாக அவருக்கான அங்கீகாரம் ராப்பாடகர் வாகீசன் அவர்களுக்கு எங்களுடைய இலங்கை மக்கள் அல்லது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் வந்து கட்டாயம் கொடுப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு சிலர் இப்படியாக அந்த வேடன் அவர்களை இலங்கை மக்கள் தூக்கி கொண்டாடுகிறார்கள் அப்படின்ற பொழுது வாகீசனை கொண்டாடவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில புறநான கருத்துக்களை முன்வைத்தாலும் ஒரு சில நடைமுறைகள் அல்லது அணுமுக முறைகள் வந்து மக்களுடைய மனசை டச் பண்ணியிருக்கலாம் அல்லது அவர்கள் தொட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னு சொன்னால் ராப்பாடகராக இருக்கிற வேடன் அவர்கள் வந்து அங்கவீனமான குழந்தைகள் அவர்களுடைய மனசில் போய் இருப்பது மட்டுமில்லாமல் சிறு குழந்தைகளுடைய மனசில் போய் இருப்பது மட்டுமில்லாமல் ஒரு அங்கவீனமானவர்கள் அல்லது வந்து ஒரு இயலாத சகோதரர்கள் குழந்தைகளோடு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி உறவாடி நெருங்கி பழகிற விஷயங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் வாகீசன் அப்படி பழகுவதற்கான எந்த ஒரு வீடியோக்களும் வந்து இல்லை. இந்த ஒரு சில விஷயங்கள் அது மட்டுமில்லாமல் அந்த தாயாரை பற்றிய பாடல்கள் அது மட்டுமில்லாமல் சாதி மத குல கோத்திரம் இல்லாமல் தான் எல்லாருமே தனக்கு இதுக்கு சமம் அப்படி என்று சொல்கின்ற விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் மக்களுடைய மனசில் போய் சேர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடித்தட்டு மக்களுடைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்களை பொறுத்தவரையில் ஒருவர் தங்களுடைய அடித்தட்டு மக்களுக்காக கொடுக்குறாரோ அவருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஈழத்தை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அடித்தட்டு மக்கள் இருக்கிறார்கள். அத்தனை அடித்தட்டு மக்களுக்கும் வந்து பார்த்தீங்க சொன்னால் சாதி மத பேதம் கடந்து ஒருவர் வருகின்ற பொழுது அவர்களை வந்து அந்த அடித்தட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் அல்லது வந்து சாதிய ரீதியாக ஒருவரை வந்து இழிவுபடுத்துகின்ற பொழுது அதனை கடந்து நாங்கள் எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு நிலையில் வந்து பேசுகின்ற பொழுது இந்த விஷயங்கள் வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. அந்த வகையில் வேடன் அவர்களை பொறுத்தவரை அவர் அந்த ஒரு பாணியில் போகிறார். அதாவது வந்து இங்கே சாதியும் இல்லை பேதமும் இல்லை, அந்த சாதியும் இல்லை இந்த சாதியும் இல்லை, எல்லாருமே வந்து தூசு அப்படின்ற விஷயமும் நான் வந்து போடுகின்ற ஒவ்வொரு விதையும் வந்து என்னுடைய அடுத்த சந்ததிக்கு நல்ல விஷயங்களாக அமைய வேண்டும், கீழ்த்தட்டு மக்களுக்கு நல்ல விஷயம் அமைய வேண்டும் என்று வேடன் அவர்கள் சொல்கின்றதுனால அநேகமாக உலகம் பூராவும் இருக்கிற இந்த கீழ்த்தட்டு மக்கள் அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக வேறு அமெரிக்காவாக இருக்கலாம் அல்லது வந்து பாலஸ்தீனா இருக்கலாம் அல்லது இலங்கையாக இருக்கலாம், இப்படி அரசியல் ரீதியாகவும் தன்னுடைய பாடல்களை முன்வைக்கின்றார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான பாடல்களை வந்து வாகீசன் அவர்கள் பாடவில்லை, அப்படியான கருத்துக்களை வந்து வாகீசன் சொல்லவில்லை. இதன் காரணமாக என்னவோ தெரியவில்லை, வாகீசனுக்கான அங்கீகாரங்கள் ஒரு சில இடங்களில் குறைந்திருந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் ஈழ மக்களை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் வாகீசனுக்கான பூரண அங்கீகாரத்தை எல்லாருமே எல்லா இடங்களிலுமே வந்து வடிவாக நல்ல தன்மையோடு கொடுத்துருக்கார்கள். அந்த வகையில் புலம்பெயர் நாடுகள் எல்லா இடமே கூப்பிட்டு அவருக்கான அங்கீகாரத்தை எங்களோட பொடியல் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களை வந்து வளர்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈழத்தமிழர்கள் நினைத்த விஷயங்களும்
காணக்கூடியதாக இருந்தது. அண்மையில் அவர்களுக்கான அத்தனை நிகழ்வுகளும் புலமை தேசங்கள் இடம்பெற்றது. அது மட்டும் இல்லாமல் சினிமா படம் நடிக்கிறார், பார்க்கலாம். படம் வருகின்ற போது நிச்சயமாக அவருக்கான அங்கீகாரம் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத நான் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த வேளையில் என்னை பொறுத்தவரையில் ஈழத்தமிழராக இருக்கின்ற ராப்பாடகர் வாய்ஸனாக்கு கொடுக்கின்ற மரியாதை அப்படின்றது வந்து ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. வேடன் அவர்களுக்கு கொடுத்த மரியாதையை விட ஈழத்தமிழர்கள் வாய்ஸன் அவர்களுக்கு கொடுத்த மரியாதை அளவுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.